ஐயோ, தமிழ் சினிமால சொக்க தங்கம் அப்படின்னு யார் அதை சொன்னாக்கா அது உண்மையில கேப்டன் தான். கேப்டன் விஜயகாந்த் சார் ஐயோ சொக்க தங்கமான மனுஷன். லொகேஷன்ல உட்காந்துட்டு இருக்கோம்க்கா, பிரேக்கே இருக்காது. கஸ்தூராஜ் சார் ஷூட்டிங்ல பிரேக்கே இருக்காது. அவர் வந்து அவசர அவசரமா எடுக்கணும் டைம் போது முடிக்கணும். பிரேக் இல்ல, யாருக்கு ஷூட் இல்ல போய் சாப்பிடுங்க. விஜயகாந்த் சார் அமைச்சிருவாரு, ஏன் ஷாட் எடுத்துட்டு இருப்பாரு. விஜயகாந்த் சார் என்ன பண்ணுவாரு, எனக்கு முட்டையோட எல்லோ இருக்குல்ல அது ரொம்ப பிடிக்கும். லொகேஷன்ல முட்டை வரும், அவர் தட்டுல வெறும் வெள்ளையா இருக்கும், எல்லோ எடுத்து வச்சிருக்கும், தட்லயே இருக்கும். நான் வந்த குஷ்பு உனக்கு எடுத்து வச்சிருக்கேன், மஞ்சள் எடுத்துருக்காரு, எடுத்து சாப்பிடு. ஏன் சார் உனக்கு தானே பிடிக்கும், எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிடு. நினைச்சு கூட பார்க்க முடியல. பொலிட்டிக்கலியும் பாத்தீங்கன்னா அவருடைய ஹெல்த் ப்ராப்ளம் வரலன்னா இன்னைக்கு அவர் சிஎம். கரெக்ட். அவருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரலன்னா ஒரு பீப்புள்ஸ் லீடர் சொல்றோம்ல, அது இருந்தாரு. பீப்புள்ஸ் லீடர் அவர். என்ன மக்கள் மத்தியில அவருக்கு செல்வாக்கு, அந்த தைரியம், பேசுற விதம். ஒரு படம் பார்த்தேன், நீயும் அவரும் செம்ம படம். இது 2 பேரும் சண்டை போட்டுப்பீங்க. அது ரியலாவும் சண்டை போடுவோம். அது மட்டும் இல்லக்கா, அவர் நடிகர் சங்கத்துடைய தலைவரா இருந்தார்ல, நான் ஈகோயிஸ்டிக் பர்சன் சொல்றோம்ல, அவர் வந்து ஒரு